இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ஒரு முத்தம் வேணும். டேய், என்னடா இது? பிள்ளையார்கிட்ட கேக்குற விஷயமா இது? ஆமா, என்ன மட்டும் ஏன் படிச்சேன்னு கேட்டல. இப்ப நீ மட்டும் ஏன் படிச்ச? அது மட்டும் கரெக்டா? இப்ப எதுக்கு பேச்ச மாத்துற? நீ படிச்ச பதிலுக்கு நான் படிச்சேன். இப்படி இல்லாமடா எழுதி கேட்பாங்க. நேரடியா அப்ளிகேஷன் போட்டேன், கிடைக்கல. அதான் அவர் மூலமா. இங்க பாரு தானா, நீ கும்பிடுற பிள்ளையார் மூலமாவே கேட்டிருக்கேன். அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் ஏமாத்த கூடாது. அன்னைக்கு என்ன சொன்ன நீ? ஆம்பளைங்க சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காம பொம்பளைங்க கண்ணை மூடிக்கிறாங்களா? எங்க கிட்டயே கெஞ்சுவீங்க, அப்புறம் எங்களே டீஸ் பண்ணுவீங்க. பிள்ளையாரே சொன்னாலும் நோ. அப்படிலாம் சொல்லக்கூடாது தானா. நான் வேணா ஊக்கி போடவா? நீ தலைக்கீழ நின்னு ஊக்கி போட்டாலும் நோ. ஊரார் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க. சம்மந்தம் இல்லாம இது எதுக்கு சொல்ற? உன்னோட முறையீடு நிறைவேறணும்னா என்னோடதும் நிறைவேறணும். அது உன் கையில தான் இருக்கு. சரி. உங்க அப்பா மாயாவை கூப்பிட்டு பாராட்டினாரு. அப்படியா? எதுக்காக மாயா? ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ட கொண்டு போய் காட்டினதும் தான் அந்த புவனேஸ்வரி அடங்குனா. அதுக்காக கூப்பிட்டு பாராட்டினாரு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு மாயா. ஆனா பாராட்டிட்டு அப்பா உடனே பழைய மோடுக்கு போயிருப்பாரே. ஆமாடா, அவரை பொறுத்த வரைக்கும் மாயாவை கூப்பிட்டு பேசினதே பெரிய விஷயம்னு நினைச்சிருப்பாரு. மாயா விஷயத்துல நடந்த மாதிரி சீக்கிரம் உன் விஷயத்திலயும் நடக்கும் தானா? சரி, பேசிட்டு இருங்க. டிகாஷன் போட்டு வச்சிருக்கேன், நான் போய் காஃபி கலந்து எடுத்துட்டு வரேன். சரி இருங்க, நானும் போறேன். ஐயோ, துண்டு சிட்டி இங்கேயே கிடைக்க. மாயா பாத்திர போறா. ஏய் இரு. என்னது இது? அது கூட ஐயோ பாவம், இத கூட சீட் எழுதிதான் கேட்கணுமா? இந்த சீட்டு உன் கையில சிக்கிருச்சா? ஹேய், இருந்தாலும் கதிர் பாவம்டி. ஏய், இது எனக்கு எழுதல, முறையீடு சீட்டா இவரு பிள்ளையாருக்கு எழுதுனது. பிள்ளையார் வீடு தூதா? அதான் இவரை கொல்லத்துல போடாம இன்னும் வீட்லயே வச்சிருக்கீங்களா? ஐயா தலைமையில நம்ம பேட்மிண்டன் அகாடமி இன்னும் பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நாமளும் அவரோட திட்டங்களுக்கும் முயற்சிகளுக்கும் உறுதுணையா இருக்கணும்னு உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். அகாடமி தலைவரா ஐயாவை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்ப ஐயா ஒரு சில வார்த்தைகள் பேசணும்னு கேட்டுக்கிறேன். என் மேல நம்பிக்கை வச்சு என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க. உங்க அன்புக்கு நான் கட்டுப்படுறேன். உங்க எல்லாரோட நம்பிக்கையும் நான் காப்பாத்துவேன்னு நான் உறுதி அளிக்கிறேன். ஐயா, பதவி ஏத்துக்கிட்ட இந்த நாள்ல ஒரு முக்கியமான காரியம் செய்யணும்னு கேட்டுக்கிறோம். இப்போ நடக்கிற டோர்னமெண்ட்ல கலந்துக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் அத்தனை பேர் வீட்டுக்கும் ஒரு ஹோம் வெல்கமா போக போறோம். ஓ, இது பிளேயர்ஸுக்கு புது நம்பிக்கையை தரும்னு நாங்க பேசி முடிவு பண்ணிருக்கோம். அவங்க இன்னும் உற்சாகமா விளையாடுவாங்கன்றதுக்காக இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு முயற்சி தான். எல்லாருமே ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். நாம அவங்க வீட்டுக்கு போறதால
உன் மேல நம்பிக்கை வச்சு வீட்டுக்கே வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அது இன்னொரு உத்வேகத்தை கொடுக்கும். போட்டியாளர்களுக்கு நடுவுல பாகுபாடு பார்க்கலேங்கிறத உணர்த்தும். அதனால இன்னும் ஈடுபாட்டோட விளையாடுவாங்க. நிச்சயமா நாம போட்டியாளர்களோட வீட்டுக்கு போகலாம். சரிங்க, இவங்க தான் மிஸ்ஸஸ் தானா, ஒய்ஃப் ஆஃப் கதிர். வைஃப் ஆஃப் கதிர். அவர் தான் மிஸ்டர் கதிர். வணக்கம். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற பொண்ணுங்க தான் அப்பா பேரை தான் பின்னாடி சேர்த்துக்குவாங்க. ஆனா நீங்க உங்க ஹஸ்பண்ட் பேரை சேர்த்து சொல்றீங்களா? ஐயா அத பத்தி தான் யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். முன்னாடியெல்லாம் என் பேருக்கு பின்னாடி எங்க அப்பா பேரை தான் நான் போட்டுக்கிட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனோட பேரை போட்டுக்கிறது தானே நியாயம். தப்பு இல்லையே, அதுதானே உலக வழக்கம். இது உங்க அப்பாவே இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ஏன்? ஆ சரி, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். அந்த gift கொடுங்க. என்னங்க சார், உங்க கையால அவங்க கிட்ட கொடுங்க. வாழ்த்துக்கள். நாங்க எல்லாருமே உங்களை உத்வேகப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு கப்பை வின் பண்ணி நம்ம அகாடமிக்கு பெருமை சேர்க்கணும். நான் உங்க பொண்ணுக்கு விட்டு கொடுத்து அவளை ஜெயிக்க வச்சு பேலன்ஸ் 5 லட்சத்தை வாங்கிக்கிறேன். சரிம்மா, இந்தா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆ, கண்டிப்பா சார். ஆனா நமக்காக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. சார் எங்க வீட்ல சாப்பிடுறதுக்கு தயங்குறாரு போல இருக்கு. இல்ல, நிறைய வேலை இருக்கும்ல, அதான் தயங்குறாரோ என்னமோ. ஐயா, அப்ப நம்ம சாப்பிட வேணாமா? இவங்க ஸ்போர்ட்ஸ்ல எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா பேசுறதுல திறமைசாலியா இருக்காங்க. இப்ப நம்ம சாப்பிடாம போனா எல்லாருக்காகவும் சமைச்சு வச்சேன், தலைவர்னால மத்தவங்களும் சாப்பிடாம போயிட்டாங்கன்னு குத்தம் சொல்லுவாங்க. நான் ஒன்னும் இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வரலையே, அகாடமியோட தலைவரா தானே வந்திருக்கேன். அதனால சாப்பிட்டே போலாம், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ரொம்ப நன்றிப்பா.